அப்புறம் வைஃபை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்க டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அஃபி என்ன பண்ற? கைஸ் நான் வந்து சில்லி போறதுக்காக கறி வந்து கழுவிட்டு இருக்கேன். வணக்கம் அண்ணா. யார்கிட்டடி பேசுற? அஸ்ஸலாமு அலைக்கும் गाइस, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க ஷேர் பட்டனை ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரும் गाइस. சொல்லுங்க ஈத் முபாரக் டு ஆல் गाइस. ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக் ஆஃபி. ஈத் முபாரக் ஃபயாஸ். गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மணி 10 ஆச்சு. தொழுகைக்கு போய் நான் என்னென்னமோ நினைச்சேன். காலைல எந்திரிச்சு சரி வெங்காயம் வெட்டுறேன்னா சரி புதினாலாம் என்னது எடுத்து அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எனக்கும் ஆஃபிக்கும் சண்டை கைஸ். அதனால பார்த்தீங்கன்னா வீடியோ சரியா எடுக்க முடியல. இல்லை ஃபே இப்போ வந்து நாங்கள் வந்து அரிசி வாங்க போகிறோம். இப்போ கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஆமாம் தானே ஃபே? ஆமாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகல. இருந்தாலும் புது துணி போட்டோம். என்ன ஃபே? அதான் நாங்கள் போய் அரிசி வாங்கிட்டு கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வீடியோஸ் எடுத்துட்டு கொஞ்சம் வெளிய எங்க சுத்த போலாம். ஆமா, அதனால வாங்க பார்க்கலாம். வாங்க போலாம் गाइस. நிறைய பேர் அப்புறம் என் கட்டிங் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. இந்த சட்டை பார்த்தீங்கன்னா ஆஃபி தான் செலெக்ஷன் பண்ணாங்க. வெள்ளையாக தெரியுறேன், சட்டையும் நல்லா இருக்குது. என்ன ஃபே? ஆஃபிக்கு பார்த்தீங்கன்னா சுடிதார் ஒன்று வாங்கியிருக்கிறோம் நேற்று. ஃபைனலி கடைசியாக அங்கே இங்கேயும் சுற்றி வாங்கணும். எல்லா ஃபே அது ரெடி ஆகிட்டு ஆஃபி உங்களுக்கு பிரியாணி சமைக்க போகிறாங்க மேடம். வாங்கி வெடி போகலான்னு இங்கே பாருங்கள் தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறான். இந்நேரத்துக்கு போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு எப்போ சாப்பிடுறது. என்ன ஃபே? சரி கைஸ், உங்களுக்கெல்லாம் ஈத் முபாரக் எப்படி போணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு அருமையாக போணுச்சு. ஆமாம், இப்போ தான் போய் நாங்கள் அரிசியும் கறியும் வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்து பிரியாணி சமைச்சதும் சாப்பிடுவோம். சாப்பிட்டதும் தூக்கம் வந்துடும். பிரியாணி சாப்பிட்டது எல்லாருக்கும் தூக்கம் வரும். சரி, ஆமாம், சரி சொல்ல வர. ஆஃபி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஈத் முபாரக் சொல்லியாச்சு. ஆஃபியும் ஈத் முபாரக் மில்லிட்டாங்க. ஸோ நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை மிஸ் பண்ணுறேன். அவங்களெல்லாம் ஈத் முபாரக். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபி டீ வச்சுட்ருக்குறாங்க. டீ குடிச்சிட்டு நம்ம போயிட்டு எல்லா வேலையும் பார்க்கலாம். ஆஃபி பக்ரீதெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது கைஸ். ஆஃபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறா. இது ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கிறேன். என்னோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம் கைஸ், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஆஃபி கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஃபே? ஆமாம், சூப்பராக இருக்கும் பிரியாணி. அப்படியே கலர் இது நிறைய எதிர்பார்ப்போட இருக்கா ஃபே? ஆமாம் கைஸ், இப்போ பின்னாடி சுற்றுனதுனால தான் வெக்கமே இல்லாமல் இப்போ நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கறியை வந்து கழுவிட்டு இருக்கேன். எதுக்காகனா நாங்கள் வந்து பிரியாணிக்கும் அப்புறமேட்டு சில்லி சிக்கன் போகலான்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஐடியா பண்ணோம். அதனால் சில்லி சிக்கனுக்காக நான் 1/2 கிலோ வந்து கறி வாங்கியிருக்கேன். அப்புறமேட்டு வந்து பிரியாணிக்காக வந்து நாங்கள் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து 1.5 கிலோ 1.25 கிலோ பக்கமாக தான் நாங்கள் சமைக்கிறோம் பிரியாணி. அதனால 2 கிலோ போதும்னு சொல்லிட்டு 2 கிலோ மட்டும் வாங்கியிருக்கோம் பிரியாணிக்கு. அதுதான் நாங்கள் இப்போ வந்து அது செய்கிறதுக்காக அரிசி ஊற வச்சுட்டேன். தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் கட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு வந்து நாங்கள் ஸ்டவ் வந்து கிச்சனில் நின்று சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாலில் வச்சு தான் சமைக்கிறோம். அது வந்து என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் இன்னும் ரெடி ஆகலை கைஸ். ஏன்னா சமைச்சிட்டு ரெடி ஆகலாம். இப்போ சமைக்கிற வரையும் இதாகிடும், வேர்த்து ஊற்றுன்னு சொல்லிட்டு நான் இன்னும் ரெடி ஆகலை. ஃபயாஸ் அவங்களும் ரெடி ஆனாங்க. ஆனால் ட்ரெஸ் இப்போ மாற்றிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பிரியாணி செய்யறதுக்காக கறி வந்து அவங்க தான் கழுவணும். நான் சில்லிக்காக மட்டும் நான் கழுவுறேன். கைஸ் அங்கே பார்த்தீங்கன்னா மேடம் கறியை கழுவிட்டு இருக்கிறானுங்க. மேடத்துக்கு வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி பேசிடின்னு சொல்கிறதுக்குள்ளே எனக்கு தலை வலிக்குது கைஸ். ஏன் தான் இப்படி பண்ணுறாலோ தெரில ஆஃபி. பார்த்தீங்கன்னா பக்ரீத் மாதிரியே இல்லை, எங்களுக்கு என்னமோ ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இருக்குது. ஏன்னா பக்ரீத் அன்னைக்கு சமைக்கிறோம்ல. போன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பக்ரீத் மாதிரியே இல்லை. ஏன்னா ரெடி ஆகிட்டு மறுபடியும் துணி மாற்றிட்டு வேலை செய்யும்போது ஞாயிற்றுக்கிழமை மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ தான் தெரியுது பாவம் லேடிஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிலாஃபே. ஆமாம் கைஸ், ரொம்ப கஷ்டம். மசாலா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஓவரா காரம் இருக்கும், அவ்வளோதான். ஆமாண்டி காரமாக இருக்குது. கறி கழுவியாச்சு, சில்லிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த அரிசி மட்டும் கழுவிட்டு சமைக்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ எடுத்து சமைச்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் வெளில எல்லாம் போவோம். அதுவும் உங்களுக்கு வீடியோ காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. எண்ணெய் போட்டுக்கோங்க.
நெய் எவ்வளோ? எவ்வளோனா இதில் 2 பாக்கெட்டு. கைஸ் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலான்னு கேட்டு வாங்கணும். என்ன ஃபே? கைஸ் ஆஃபி உக்காந்துக்கிட்டா ஹாலில். ஏன்னா வீடியோவும் எடுக்கணும் ஒரு பக்கம், அதே மாதிரி சமைக்கணுன்றா. எந்த பொசிஷனில் எடுத்தால் வீடியோ கரெக்டாக இருக்கும் கூட தெரிய மாட்டேங்குது. என்னப்பே நான் அங்கேயே வச்சு இப்போ சமைடி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சேர் போடுற அது மேலே ஏறி நின்று அங்கே வச்சு. கைஸ் பார்த்தீங்கன்னா ஹாலில் சமைக்கலாம்னு எல்லா மெட்டீரியலும் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சோம். அங்கே சமைக்க முடியல, கேமரா எடுக்க முடியாதுன்ட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து கிச்சன்லேயே வச்சிட்டோம். ஸோ ஆஃபி ஹைட் எடுத்தாரு. இப்போது என்ன பண்ண போகிறோம்னா சேர் எடுத்து வச்சு அது மேலே ஏறி நிற்க போகிறோம். ஆமாம் கைஸ், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வேறு ஒரு விஷயம் சொல்லலான் இருந்தோம். என்னன்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு பிரியாணி சமைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் வெங்காயம் வந்து கலர் மாறணுமா, ரெட் கலரில். வெள்ளை கலர் இருக்கிறது ரெட் கலரில் மாறணுமா? ஆமாம், அது கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ எல்லாருக்கும் நாங்கள் இன்னைக்கு என்னென்ன சமைக்க போறோம்னா பிரியாணி, சில்லி சிக்கன், முட்டை கிரேவி. தால்சா செய்ய இது எங்களால முடியல கைஸ். இதுவே என்னால முடியல. நான் தனியா சமைக்கிறேன். அதெல்லாம் சமைச்சு முடிச்சா நாங்க நாளைக்கு தான் வெளியே பக்ரீத்க்கு சாப்பிடுவோம். சோ அதனால இதே போதும். கூட மாட ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க எனக்கு புதினா உரிச்சு தரேன்னு சொன்னாங்க. இவங்க தொழுகை போயிட்டாங்க. நான் இங்க தொழுதுட்டு இருந்தேன். தொழுது முடிச்சுட்டு சரி டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு நானே எல்லா வெங்காயம், தக்காளி, புதினாலேருந்து எல்லாமே நானே கட் பண்ணி உரிச்சு வச்சு தண்ணியில் ஊற வச்சு எல்லாமே நானே வச்சுட்டேன். பாவம் கைஸ், ஆஃபி பார்த்தீங்கன்னா பக்ரீத் செலிப்ரேஷன் பண்ண நான் சொன்ன கடையில் வாங்கிக்கலாமா விடு, ஒன்றும் இல்லைன்னு இல்லை சமைச்சிடலாம். அதானே பக்ரீத், அப்போதானே பக்ரீத்னு வரும். நம்ம வீட்டில் சமைச்சிடலாம் அப்படின்னு சொன்னா. அப்போலாம் எப்பயும் போல நம்ம போய் கடையில் சாப்பிட்றதுக்கு எதுக்கு பக்ரீத் கொண்டாடணும்? ஸோ அதனால சமைச்சிட்டோம். என்ன அதான் கைஸ், வாங்க சமைக்கிறதும் பார்க்கலாம், விலாகும் பார்க்கலாம். இது நீங்க பக்ரீத்லாக எடுத்துக்கோங்க, டெய்லி எடுத்துக்கோங்க. ஏன்னா டெய்லி இதெல்லாம் நடக்குது. தோஸ்பூன் நமக்கு அதிகமாக கலர் இருக்கலாம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். ஆர்த்தாங்க பெல்லோத்தா நல்லா இது பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ஊத்துது வேர்வை. இது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்து அன்போட லவ்வோட சமைக்கிறோம் பிரியாணி. வேணும்னா சொல்லுங்க, பார்சல் வரும். இவ எப்படி தெரியுமா கைஸ், நான் ஏதாவது வேலை செஞ்சா அது கஷ்டம் வந்துருமோன்னு செஞ்சு இவன் எனக்கு உதவி பண்றான்னு சொல்லிட்டு கஷ்டம் தான் படுத்துவா தவிர உதவியெல்லாம் பண்ண மாட்டான். இவளுக்கு ஹைட்டும் பத்தல, இத்துக்குண்டு இருந்துக்கிட்டு என்ன சத்தாய்க்கிறா. நான் ஒன்று சொன்னேன், ஓடி நான் மிளகாத்தூள் எடுத்துட்டு வந்தேன். எங்க வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏதாவது? நான் சொன்னல பிரியாணி வந்து கலரா இருக்கணும்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் வெளியே வரும்போது நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டா கலரா வரும். நான் சொல்றது வருங்க, மிளகாத்தூள் பொடி இவ எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டு எங்கேயும் நான் எங்கேயும் வச்ச மாதிரி என்ன தொலை வைக்கிறான். கையெடு, இந்த கையெடு, இதே எடுப்பு தம்பி. எடுப்பா போடுப்பா. ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேர் தான் நான் வீட்டில் இல்லை. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிருக்காரு, அண்ணன் பார்த்தீங்கன்னா வெளில போயிருக்கா. அப்படி அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் என்னடா பக்ரீத் தண்ணி 2 பேருக்கு ஏன் இவ்வளோ சமைக்கிறீங்க? எனக்கு இவங்களுக்கு இவங்க அப்பா. நாங்கள் வந்து நீங்கள் வந்து கேட்டீங்க நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியா இல்லை தனியாக இருக்கீங்களான்ட்டு. நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கோம். ஆமாம், எங்கள் அப்பா 6 கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ நான் வேலை செய்கிற கம்பெனியில் கொஞ்சம் கொடுக்கணும், அதனால் நிறைய பேர் கொடுக்கணும் பிரியாணி. அதனால் நாங்கள் கொஞ்சம் 6.5 கிளாஸ் பிரியாணி, 6.5 கிளாஸ் அரிசி. கைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போயிடுச்சு. அதனால நம்ம இப்போ வந்து தக்காளி போடலாம். ஒரு சிறிய இடைவெளி. நான் பார்த்தீங்கன்னா ஆஃபிக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க, பாதாம். ஒரு சிறிய இடைவெளி. ஆஃபிக்கு பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொன்னாங்க, நான் போய் பாதாம் கீர் வாங்கி தந்துடுறேன். ஆஃபி பார்த்து பத்திரமா, ஓகே, சூடு வச்சுக்காதீங்க. தக்காளி எங்களுக்கு தெரியாதவங்க சமைக்கிற எங்களுக்கு புதினா போடு, கொத்தமல்லி போடுன்ட்டு. தக்காளி கொஞ்சம் வேகணும், அப்புறமேட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். அழுவுல வேர்க்குது. காலையில நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு.
அதனால இப்போ வந்து கொத்தமல்லி புதினா போட்டுடலாம். செய்யறதுக்காக பேன் சூடு வச்சிருக்கேன். முடியல கிண்ட பயாசம் வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஓ பயாசம் கைஸ் தயிர் கைஸ் தயிர் சத்தமெல்லாம் போடுது கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஐயோப்பா கைஸ் தயிர் என்னடி பண்ணுற? தயிர் போட்டாச்சு, கலக்க வேண்டியது தான். கலக்கிட்டு வரோம், வாங்க கொடுக்குறாங்க. ஆஃபி வந்து பாத்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் தடவி வச்சிருந்தாங்க கறியில. எப்பவுமே நான் வந்து இப்படிதான் சமைப்பேன். அதனால நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன், அவங்க அப்படிதான் சமைச்சாங்க. அதனால பாதாம் கீர். ஆமா கைஸ், ஆமா. பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆஃபின்னு இல்லை, பொதுவாகவே பொண்ணுங்கள்லாம் நிறைய வேலை செய்யணும் போல இருக்கு. நாங்கள் இல்லை, ரொம்ப கஷ்டம் கைஸ். எனக்கு பசியில கையே நடுங்குது கைஸ். எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா நான் என்ன கைஸ், நான் இப்ப வந்து தண்ணி ஊத்த போறேன். அளவு தண்ணி நான் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டேன், அதனால ஊத்த. நான் எடுத்து வச்சேன். அட்டே சரி, ஒண்ணு வரலன்னா இந்த மாதிரி சமயத்துல வந்து ஹஸ்பண்ட் உதவி எப்பவுமே தேவைப்படும். அப்படி அதுவும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ ஆஃபி எனக்கு எப்படிப்பட்ட வயசுன்னு நான் இப்போ சொல்றேன். எப்படி சொல்றேன்னா, எப்படி சொல்லணும், இவ சொல்லி கொடுத்தா, ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தா, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசணும் வீடியோல, இல்ல அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கும்னு எழுதி கொடுத்தா. நடிக்காதடி. என்னமோ இவன் மட்டும் தான் வேலை செஞ்ச மாதிரி என்ன எல்லா வேலையும் வாங்குறா. பிரியாணி சூப்பரா வரும், நம்பிக்கையா இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன ஃபே ரைஸ். நான் வந்து சில்லி சாப்பிட்றதுக்கு வெங்காயம் வெட்ட போறேன். ஸோ பை. உரிக்க ஒண்ணுமே இல்லாததான் வெங்காயம், எடுக்க மூலியே இல்லாததான் ஆஃபி. எலுமிச்சம் பாத்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம் நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி சுத்தமா கை கழுவணும். நான் கழுவிட்டு வந்துட்டேன், நம்புங்க என்ன. அரிசி போட எனக்கே ஹைட்டு பத்தல. அவ்வளோதாங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டு முடிட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு ஒரு வழியா. எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ நாங்க வீடு க்ளீன் பண்ணோம். தம் வந்துரும். தம் வந்தனே வெச்சலாம். ஆமா. ஓகேவா? ரெடி ஒரு நிமிஷம். பாத்தீங்கன்னா பிரியாணி ரெடி பண்றது போதே பாத்திரம் சைடுல கழுவியாச்சு, கழுவி அடிக்கும் வச்சு அங்க வச்சாச்சு. இப்போ அடுத்து வீடை சுத்தம் பண்ணிட்டு அவ்வளவுதான். இது தம் ஆயிரும். தம் ஆனதும் மேல வச்சிடலாம். என்ன ஃபே? எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. முதல்ல ஆஃபியை ரெடி பண்ணி நான் பார்க்கணும். என் வைஃப் அழகாக நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல இப்பதான் கைஸ் இப்படி பக்ரீத் ஆயும் ஒரு மதியானமே ஆயிடுச்சு. நான் ரெடி ஆகுது. ஆமா கைஸ், நான் மட்டும் என்னமோ போய் டெய்லி பசங்களோட போய் பேசின்னு வர மாதிரி ஒரு பேசுறா. வணக்கம் மசாலா, இது நம்ம ஊரு மசாலா கைஸ். அன்பான காதலோட செஞ்ச பிரியாணி கைஸ். எங்களால் கைஸ் உண்மையில சொல்லிட்டா, ஒரு வழியாக தம் வச்சிட்டோம். இல்லை இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பக்ரீத்தே செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆனால் சமைக்கிறதும் பக்ரீத் அன்னைக்கு பிரியாணி சமைக்கிறது அடிச்சு பிடிச்சின்னு அதுவும் நல்லா தான் கைஸ் இருக்குது. என்ன மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. இன்னும் அரை நாள் தான் இருக்குது பக்ரீத்து. பார்ப்போம். மேபி அரை நாள். இந்த அரை நாள் வந்து கொஞ்சம் ஆஃபியை போய் வெளிலலாம் சுற்றி காட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா எங்கேயோ வெளில போவோம். அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள். நன்றி. என்ன ஐட்டங்களோ என் கொண்டாட்டி சமைச்சதிலே சாப்பிட்டு பார்த்தா தெரிந்து விடும். கியாக கத்து
பிரியாணி, சில்லி, கொஞ்சம் இந்த ரைத்தா, கொஞ்சம் இந்த தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எடுத்து இருக்கு முட்டை ஒன்று இருக்குது, நான் மறந்துட்டேன் கைஸ். முட்டை எடுத்து அப்படி இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது. என் பொண்டாட்டி இதோட என் ஒய்ஃப் இதோட 4 தடவை 3 தடவை சமைச்சிருக்கேன் எல்லாத்தையும். ஆனால் இன்னைக்கு இவ்வளவும் சமைச்சிருக்கேன். இன்னைக்கு இவ்வளவு சமைச்சிருக்கான். நல்லா இருக்குது கைஸ். உண்மையாலும் விளையாட்டு சொல்லவே சத்தியமாக நல்லா இருக்குது. ஃபைனலி ஆஃபி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க அவுட்ஃபிட் காட்டலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கள் அப்பா சின்னதாக வேலை வச்சிட்டாங்க. அது மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபியோட அவுட்ஃபிட்டும் பார்த்துட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் சின்னதாக கடைக்கு போவோம். அதுவும் ஒரு வீடியோவாக எடுத்துடலாம். என்ன ஆஃபி? வாங்க போகலாம். அழகாக இருக்காங்க பாருங்கள் தேவதை. கைஸ் சட்டை ஆஃபி வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப அதுலேயே நான் சொல்லியிருப்பேன் கிளிப்ஸ், சின்ன சின்ன கிளிப்ஸாகவும் எடுத்துருப்பேன். ஆஃபி எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ஆஃபி எடுத்து கொடுத்த சட்டை. வாங்க ஆஃபி. ஸோ லவ் யூ ஆஃபி. என்னோட ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்களா, ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிரிடி கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மேலே ஃப்ளைட்டில் பறக்குறா அப்படி. ஆமாம், உங்க எல்லாருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இருடி மேலே அங்கே மேலே ஃப்ளைட்டில் இங்கே ஏற்காடு பக்கத்தில் ஃப்ளைட்டில் பறக்குறாங்க. ஓகே, ஹாப்பி ஈத் முபாரக் கைஸ். பார்த்தீங்கன்னா இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி நீ ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு நாங்கள் பிரியாணி செஞ்சது அது இதுன்னு வரும். பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபோட ட்ரெஸ் இதுதான். காலில் இருந்து ரெடி ஆகலாம். ஆமாம், இந்த ட்ரெஸ் வந்து ஃபயஸ் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. 4:30 மணிக்கு தான் ரெடி ஆனாங்க. 4:30 பக்கம் மணிக்கு தான் ரெடி ஆகி பாவம் இப்போ தான் ரெடி 5 மணி ஆகுது. ஒரு வழியாக ஆஃபி ரெடி ஆகிட்டாங்க. ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க என் குட்டி தேவதை. கைஸ் அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த நாள் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இந்த நாள் நல்லா தான் போச்சு. ரொம்ப நல்லா போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் பக்ரீத் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆமாம் கைஸ், ரொம்ப எப்படி சொல்கிறது, எல்லார் வீட்லையும் இப்படி தான். ஏன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சமைப்பாங்க. நம்மளாம் துணி மாற்றிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்போம் இல்லை ஆஃபி. எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லாததுனால ஆஃபி தான் எல்லாமே செஞ்சு சமைச்சாங்க. ஸோ ரொம்ப அது முதல்ல ஆஃபி ரொம்ப நன்றி ஆஃபி. ஓகே 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 ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஏன்னு கேளுங்களேன். ஏன்? வேறு வழி இல்லை. ஓகே ஆஃபி. பயஸ் என்ன பண்ணுற? டீ குடிக்கலான்னு வந்தேன். தலைவலிக்குது ஆஃபி. டீ குடிச்சிட்ருக்கோம். ஏன் ஆஃபி ஏதோ யோசிச்சுட்ருக்க? கைஸ் இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்டு சுற்ற போகிறோம். இப்போவும் நான் ஜாலியாக உட்காந்துட்டு வரேன். மாஸ்க் போட்டுறது ரொம்ப நல்லது. என்ன ஆஃபி? ஆமாம் கைஸ். ஆமாம் கைஸ், நாங்கள் மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்களும் மாஸ்க் போட்டுக்கோங்க. என்ன ஆஃபி? ஆமாம் கைஸ். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். என் கண் அழகா இருக்கா? யார்கிட்டடி பேசுகிற? கைஸ் ஸ்பாட்டில் தத்தோட செட் கேட்டால் வாங்கி கொடுத்துட்டேன். வாய் பாருங்களேன், உப்புன்னு. கைஸ் தத்தோடு சாப்பிட்டுருக்குறோம். சார்ஜர் வேறு கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு வ்ளாக் எடுத்துகிட்டு எப்படி வீட்டுக்கு போய் கண்டினியூ பண்ணோம். ஆமாம் கைஸ், வீட்டுக்கு போய்ட்டு சில்லி வறுத்துட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம். இப்போ இல்லை, வீட்டுக்கு போயிட்டு சொன்னோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ கட் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். என்ன ஆஃபி? ஓகே கைஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்க போகிறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக எடுத்து பக்ரீத் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன ஆஃபி? ஆமாம் கைஸ், ரொம்ப டயர்டாகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தூங்க போகிறோம். ஓகே கைஸ், சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பாய். நேரமா